வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னுடைய மாமியாரோட ஸ்பெஷல் ரெசிபி அரேபியன் ஃபிஷ் மஜ்பூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தரமான ரெசிபி, ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி சீ பாஸ் தான் எடுத்துருக்கிறேன். கொடுவா மீன் தமிழில் சொல்லுவாங்க. சில்லி பவுடர், லெமன் ஜூஸ், சால்ட் போட்டு முந்தின நாளே நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் ரைஸை ஊற வச்சுக்கலாம். இந்த மஜ்பூஸ் செய்ய பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். வேறு எந்த ரைஸும் நல்லா இருக்காது. இன்றைக்கி நான் ஒரு 4 கப்ஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். பாஸ்மதி ரைஸை இந்த மாதிரி லேசாக டர்ட் மட்டும் போகிற மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சிடக்கூடாது, ரைஸ் ப்ரோக் ஆகிடும். ஒரு 20 மினிட்ஸ் ரைஸை ஊற வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 பெரிய வெங்காயம், ஒரு பழுத்த தக்காளி, ஒரு முழு பூண்டு, 2 ட்ரை லெமன் அண்ட் 3 சில்லி, 1 கப் புதினா. மசாலா பொருட்கள் என்னென்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. அவ்வளோதான் நம்ம மஜ்பூஸ்க்கு தேவையான மசாலா பொருட்கள். ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. மீதமுள்ள எண்ணெயில் தான் நம்ம ரைஸ் குக் பண்ண போகிறோம். எண்ணெய் சூடானதும் ஃபிஷ்ஷை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபிஷ் ஒரு 80% ஃப்ரை பண்ண பொழுதும் வேணா மித்தத்தை நம்ம தம் போடும்போது குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ஆனோன்னு ஃப்ளிப் பண்ணி இன்னொரு சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு சைடும் இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்த பிறகு நம்ம ஒரு தட்டையில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி எல்லா மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். மீன் பொரிக்கும் போது பையன் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டான், ஏதாச்சும் கிடைக்குமான்னு. இப்போ மஜ்பூஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரை பண்ண எண்ணெயை சட்டியில் ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் மெயின் மேட்டரே வெங்காயத்துலேருந்து தான் நம்ம ரைஸோட கலர் வரும். அதனால் வெங்காயத்தை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். 100% ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெங்காயம் கலர் மாறும். நான் காட்டுறேன் வீடியோவில். இது கூட ஒரு பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு முழு பூண்டை இந்த மாதிரி உரித்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் குக் பண்ணணும். இது கூட 4 சில்லி, காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 4 சில்லி ஆட் பண்ணியிருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு. இது கூட 2 ட்ரை லெமன் சேர்த்துருக்குறேன். இந்த ரெசிபிக்கு ட்ரை லெமன் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட். கண்டிப்பாக இதை சேர்க்கணும். பாருங்கள், ஆனியன் பிளாக்காக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் கரிஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த கலர் தான் நம்மளுக்கு ரைஸ் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருப்பு வரணும், ஆனால் தீஞ்சிடக்கூடாது. இது கூட ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்ல எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு கை புதினா,
எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இது கூட நம்ம வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் கறி மசாலா. இதையும் சேர்த்து நல்ல எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா மசாலா கரிஞ்சிடாமல் இருக்க. பாருங்கள், இந்த கலர் தான் நம்மளுக்கு ரைஸ்க்கு வரும். இந்த மாதிரி ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகணும், ஆனால் கரிஞ்சிடக்கூடாது. சிம்மில் வச்சு தான் இதெல்லாம் பண்ணணும். இன்னும் ஒரு 1/4 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆனோன்னே இன்றைக்கி 4 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 6 கப் தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 4க்கு நம்ம எப்போது 8 ஆட் பண்ணுவோம். இன்றைக்கி நான் 4க்கு 6 தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸை ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்குறோம். வேணும்னா சுடு தண்ணி அப்போதைக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த 4 கப் அரிசிக்கு 6 கப் தண்ணி கரெக்டாக இருந்துச்சு. இது கூட ஒரே ஒரு 3 மீன் துண்டு மட்டும் நான் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த மீனோட ஃப்ளேவர் இந்த ரைஸில் இறங்கணுன்னு. அப்புறம் கொதி வந்தோடனே மீனை எடுத்துகிட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ரைஸ் 50% குக் ஆனதோட தம் போட்டுற வேண்டியதுதான். இந்த மாதிரி அழுத்தி பார்த்தா மட்டும்தான் ரைஸ் உடையணும். அந்த மாதிரி அளவில் நம்ம தம் போட்டுடலாம். நம்ம பொரிச்சு வச்சுருக்க மீனை இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான நல்ல ஒரு சூப்பரான ரெசிபி. மேலே இந்த மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அலுமினியம் ஃபாயிலில் போட்டு தம் போட்டுற வேண்டியதுதான். ரொம்ப லோ ஃப்ளேமில் ஒரு 25 மினிட்ஸ் நாங்கள் தம் போட்டோம். ரைஸ் கரெக்டாக வந்திருந்தது. 25 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இதுக்கு ஒரு சாலட் ரெடி பண்ணியிருந்தோம். கியூக்கம்பர், ஆனியன், டொமேட்டோ, கேபேஜ் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இது கூட தேவையான அளவு சால்ட், அப்புறம் ஒரு 1/2 மூடி லெமன் ஜூஸ், அது கூட கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அது கூட சர்வ் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மஜ்பூஸோடு சர்வ் பண்ணும்போது இந்த சாலட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் தம்மை உடைச்சோம். அவ்வளோ நல்லா ரைஸ் வந்திருந்தது, நல்லா குக் ஆகி. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். மேலே உள்ள மீனெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக வந்திருந்தது. அவ்வளோ நல்லா இருந்துச்சு ரைஸ். அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக, அவ்வளோ ஒன்று ஒன்றா அரிசி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்மளோட அரேபியன் ஃபிஷ் மஜ்பூஸ் ரெடி ஆகிடுச்சு. இது சாலட் கூட நாங்கள் சர்வ் பண்ணோம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இது கூட பேரிச்சம்பழமும் நம்ம சர்வ் பண்ணியிருந்தோம் சேர்த்து. அதுவும் இன்னும் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபுட் கண்டென்ட்டுக்கு நாப்ஸ் vlog-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.